வந்து கண்ணாடி வாங்கியாச்சு. சீமாசரில் போய் கொஞ்சம் ஜாமான் வாங்கியாச்சு. வந்தது இப்போ ஆர்டர் பார்க்க இங்கே வந்து ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பாவ் பாஜி வந்துருச்சுங்க. இது வந்து வசீமுக்கு ரொம்ப பிடிக்கும் பாவ் பாஜி. என்ன வசீம் அதாங்க பாருங்க. இதை சாப்பாடா உனக்கு நைட் சாப்பாடா? எஸ்ஸா வாங்கிக்கோ பண்ணு வாங்கிக்கோ ஓகேவா. பாவ் பாஜி அவனுக்கு எல்லாம் சொன்னீங்க. எத்தனை சொன்னீங்க? குடிச்சிட்டு வாங்கிக்கலாமா? சாப்பிட்டு கரெக்டாக வீட்டுக்கு போ. கரெக்டாக இருக்கும். இவங்க ஐஸ்கிரீம் லஸ்ஸி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ்கிரீம் போட்டு நமக்கு தயிர் போட்டு கொடுப்பாங்க. இது ஐஸ்கிரீம் லஸ்ஸி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து வர பிடிச்சி வர்றேன். செம்மையாக இருக்கும். ஹாய் சொல்லு வசீம். வசீம் வந்து பாவ் பாஜி சாப்பிடுவான். எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். மாச்சா வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணிருக்கேன். भैया एक मसाला डोसा. என்னமோ இருக்கு சிக்கன். இப்போ பாவ் பாஜியில் பாவ் முடிஞ்சு பாவனை பண்ணுதாங்க. அது காலி ஆயிடுச்சா தனியாக பண்ண சொல்லியிருக்கேன். தோசை சொல்லியிருக்கேன். மசாலா தோசை வந்து சாப்பிட்டு நைட் டின்னர் முடிச்சுட்டு இங்கே கிளம்பிட்டு தான் தோசை வந்துருச்சு. பண்ண தோசை பாருங்க பயங்கரமான தோசை வந்துச்சு. மசாலா தோசை சாப்பிட்டு பார்க்கலாம். மசாலா தோசை சொன்னோம் இருக்கு. வாங்கி சாப்பிட்டதில்லை. இதை ஃபஸ்ட்டாக வாங்கி வாங்கி சாப்பிடுவேன். மசாலா தோசை ஓரளவு ஓகேங்க. தோசை பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக வந்து வசீமுக்கு பலுடா வேணுமா. சரி அதையே வைப்பான். அதையே வாங்கி கொடுத்துருவோம். சரிங்களா? என்ன வேணும்? வசதி நல்லா இருந்துச்சா சாப்பாடு? என்ன சாப்பிட்டீங்க? பாவ் பஜ்ஜி. நீனு? நாங்கள் தோசை எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். லஸ்ஸி சாப்பிட்டோமா. இப்போ அது பார்த்தா தான் நாங்கள் தனியாக வந்து எப்பயுமே ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம். இன்றைக்கி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடல. இப்போ லஸ்ஸி ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம்னா ஐஸ்கிரீம் நம்ம ஐஸ்கிரீம் லஸ்ஸியில் ஐஸ்கிரீம் இருந்துச்சுல்லடா. தனியாக தருவாங்க. அதை வாங்கி சாப்பிட்டோம். இப்போ வந்து பலுடாவில் ஐஸ்கிரீம் பழங்கள்லாம் ஃப்ரூட்ஸில் போடுவாங்க. அதெல்லாம் போட மாட்டாங்க. அதெல்லாம் இருக்காது. இருக்கு பிடிச்சிக்கோங்க. பலுடா கண்டு வெயிட்டிங்கில் இருக்கும். சாப்பிட்டுட்டு நம்ம கிளம்பிடுவோம் தான். பலுடா வந்துச்சு பாருங்க. ரோஸ் பலுடா இது. இங்கே வந்து பலுடா பாருங்க. பாதாம் முந்திரிலாம் போட்டிருக்காங்க. நிறையா ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்க. சப்ஸாவது போட்டிருக்காங்களோ. சேமியா சப்ஸாவது ஐஸ்கிரீம்லாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்கும். இந்த குடிதான் என்ன கேட்டான் குடிக்கிறது பாதி எடுத்து. இங்கே தான் வீட்டுக்கு லைட் வாங்க கடை பஸ்ஸில் இருக்குங்க. இல்லை இங்கே தான் அப்படியே லைட்டை பார்ப்பேன். மம்மி இந்த மூணாவது கடையில் இந்த மூணாவது கடையில் நீங்கள் செம்மையாக இருக்கலாமே. அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சுங்க. கால்லாம் வலிக்குது. கால்லாம் வலிக்குது முடியலை. வரும்போது மாம்பழம் இருந்தம்மா. வசிக்கு மாம்பழம் பிடிக்கும். இது வந்து உறிஞ்சு குடிக்கிற மாம்பழம் நல்லாயிருக்கும். அப்படி கசைக்கு அப்படியே குடிச்சிட்டு உடுத்தி போட்டுடலாம். இப்படி குடி மாம்பழம். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இங்கே கடை வச்சுருந்தாங்களே. சரி அப்படியே அதையும் வாங்கிட்டு கண்ணாடி வாங்கியாச்சு. எனக்கும் என் பொண்ணுக்கு கண்ணாடி வாங்கிட்டேன். சீமா செல்லில் வந்து கொஞ்சம் வீட்டுக்கு ஏதோ கொஞ்சம் தேவையான பொருள் மட்டும் வாங்கியிருக்கு. ஓப்பன் பண்ணேன் பாப்போம். கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஓப்பன் பண்ணு. என் பொண்ணு வந்து சொடக்கூசி ஊசி வாங்கியிருக்கு. காட்டுறேன். இது வந்து ஐஸ் வீட்டில் செஞ்சால் ஊற்றி வைக்கிறதுக்காண்டி டப்பா வாங்கி வச்சுருக்காங்க. கலர் கலராக இருக்குது.
இதுதான் ப்ரெஸ்ஸு பாச்சாவுக்கு ப்ரெஸ் எடுத்து வரல. இது பார்த்தீங்கன்னாக்கா இது நான் வச்சுருக்கேன் வீட்டில் போட்டேன். ஆனால் எங்கே இருக்குன்னு தெரில. 65 ரூபா. சீமாசலில் பொதுவாக விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் இருங்க பால் என்னென்ன வாங்கி வச்சுக்கேன் பார்த்தீங்களா. இது நான் ப்ரெஸ் வாங்கினேன். வீட்டில் ஒன்று வாங்கி வச்சிருந்தேன்னா சரியில்லை. இது பெருசாக இருந்துச்சு. சரி சின்னதாக இருக்கட்டும். இது வந்து நம்ம வீணாகவே ஆகாது, அப்படி இருக்கும். இன்னும் மத்து அப்படியே என்கிட்ட இருக்குது. சரி ஒன்று வாங்கிட்டேன். எனக்கு பர்ஸு வந்து வரேன். எனக்கு பர்ஸு வந்து ஏன் ஆயிடுச்சா. சரி ஒரு பர்ஸு வாங்க 155 ரூபா. டூத்பிக்கு டூத்பிக் இங்கே பர்ஸு பேச்சுலா வாங்கினேன். பேச்சுலா வந்து இது வந்து இப்படி நம்ம வந்து கேக்கு எல்லாம் செய்யும் பார்த்தீங்களா, நல்லா வலிச்சு விட நல்லாயிருக்கும். பேச்சுலா அதுக்கு வாங்கினேன். அது எவ்வளோன்னு பார்த்தா 55 ரூபா. இது வந்து சிலிக்கான் என்ன சிலிக்கான் பேச்சுலா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணாக இங்கே வச்சுருக்காது. பென்சில் லெட் பென்சிலாம். இது என் பொண்ணுக்கு வந்து 25 ரூபா. நம்ம ஊரில் எப்படி தெரியல 25 ரூபா. சுமாரா அப்பளம் எடுக்க கரண்டி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்பளம் எடுக்கிறது. இது 25 ரூபா. ஸ்பூனு அப்படியே செட்டாக வாங்கியாச்சு. இது வந்து 75 ரூபா. இது நிறையா ஸ்பூன் இருக்கும். 12 13 இருக்கும் நினைக்கிறேன். 75 ரூபா. மேகி ஸ்பூன் வாங்கியிருக்கு. வீட்டில் வாங்கி போட்டாலும் எத்தனை வாங்கி போட்டாலும் தொலைச்சிடுவாங்க. இது நிறைய இது எத்தனையாக இருக்குது. இது நிறையா இருக்குது ஸ்பூன். இது பாருங்களேன் நம்ம கொண்டை போட்டு இது பூ மாதிரியே இருக்கும். ஆனால் பூ கிடையாது. நல்லாயிருக்கு. கொண்டை போட்டு வாங்குறதுக்கானே ஒன்று வாங்கியிருக்கேன். சரி கொண்டை போட்டு கேட்டால் நல்லாயிருக்கும். இது வந்து பிளாஸா பேண்டு சூப்பர். துணி வந்து நல்லா பனிங்காத்து நல்லா இருந்துச்சு. அதில் எவ்வளோமா 170 ரூபாயா பிடிச்சிருந்துச்சு. சரி ஒன்று வாங்கிக்க சொன்னேன், வாங்கிட்டாங்க. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா இது என்னைக்கு செய்ய போன நோம்பில் வந்து என்னது மொஜிட்டோ செய்வேனா. அந்த மொஜிட்டோ சிறப்பு வந்து ஊற்றுறதுக்காண்டி இது வாங்கி வச்சுருக்கோம். உள்ள மசாலா போட்டு உள்ளே போடுறது என்னமோ தெரில. வசிம் வாங்கியிருக்காரு. இது அவ்வளோதாங்க. வாங்கியாச்சா. இது ஒன்று 5 ரூபா. இது வாங்கியாச்சு. இதாங்க இன்றைக்கி வாங்கிட்டு வந்த பொருள். இந்த ஒன்று மாம்பழத்தை தண்ணியில் போட்டு சாப்பிட சொன்னாங்க. இதை எடுத்து வைப்போம். எடுத்து வைமா.